அண்மைச் செய்தி. அமைச்சர்களாக பொறுப்பேற்ற 9 பேருக்கு கடந்த 17ஆம் தேதி இலாக்கா ஒதுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அமைச்சரவை இவ்வார இறுதியில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம், விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழக அமைச்சரவையிலே 22 துறைகளுக்கான அமைச்சர்கள் இன்னும் பொறுப்பேற்கவில்லை. அவர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டு யார் அமைச்சர்கள் என்பதற்கான அறிவிப்பு வெளியாகவில்லை. 9 அமைச்சர்கள் முதலமைச்சரோடு சேர்த்து 10 அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் மற்ற அமைச்சர்கள் தொடர்பான அறிவிப்பு இந்த வாரத்தினுடைய இறுதியில் வெளியாகும் என்றும் தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவருமான சி ஜோசப் விஜய் தொடர்ச்சியாக அது குறித்த ஆய்விலும் மேற்கொண்டிருக்கின்றார். அமைச்சரவையிலே யாரையெல்லாம் இடம்பெற வைக்க வேண்டும், மாவட்ட வாரியாக பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டுமா என்பது உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி அமைச்சரவையில் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கையோடு தான் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு வழங்கியிருந்தார்கள். அதன் பிறகு அதிமுகவிலே எஸ்.பி. வேலுமணி தரப்பிலாக இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்களும் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆதரவு நிலைப்பாட்டை சட்டப்பேரவையில் எடுத்திருந்தார்கள். அவர்களுக்கும் அமைச்சரவையில் பங்கு தர வேண்டும் என்பதாக ஒரு சிலரிடமிருந்து கோரிக்கைகள் வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் கூட இதுவரை அதிமுகவில் இருந்து வந்து தங்களை ஆதரிப்பதாக சொல்லி இருக்கக்கூடிய எஸ்.பி. வேலுமணி தரப்பினருக்கு அமைச்சரவையிலே இடம் ஒதுக்குவது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைமை எந்த இறுதி நிலைப்பாட்டுக்கு வரவில்லை. அதே நேரம் காங்கிரஸ் கட்சிக்கு 2 துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதன்படி உயர்கல்வி மற்றும் சுற்றுலாத்துறை ஆகிய 2 துறைகள் காங்கிரஸ் கட்சி சார்பில் அமைச்சரவையிலே இடம்பெறப் போகின்றவர்களுக்கு வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே துறைகள் அறிவிக்கப்பட்ட பொழுது 9 அமைச்சர்களிடம் பல முக்கிய துறைகள், பொதுப்பணித்துறை, விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நீர்வளத்துறை, சுகாதாரத்துறை உள்ளிட்டவை எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கு வழங்கப்படாத துறைகளில் இருக்கக்கூடிய இந்த உயர்கல்வி மற்றும் சுற்றுலா ஆகிய 2 துறைகளும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படலாம் எனவும், காங்கிரஸ் தவிர்த்து வேறு எந்த கூட்டணி கட்சிக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அமைச்சரவையிலே இடம் ஒதுக்கப்படாது என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. தற்பொழுது அந்த பட்டியலை இறுதி செய்வதற்கான ஆலோசனையிலே தமிழக முதலமைச்சர் தவேக தலைவர் விஜய் ஈடுபட்டிருக்கின்றார். இந்த வாரத்தினுடைய இறுதியிலே சனி அல்லது வெள்ளிக்கிழமைகளில் இந்த பட்டியல் வெளியாகும் என்றும் முழு அளவிலான அமைச்சர்களும் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய விதமாக அந்த பட்டியல் இருக்கும் என்ற தகவலையும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கூறியிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.